நீ எங்க கிளம்பிட்ட? ஒரு முக்கியமான வேலையா ஃப்ரெண்ட பார்க்க போறேன். அண்ணே, என்னையும் அப்படியே டிராப் பண்ணிடுறீங்களா? சரி, போலாமா? டைம் ஆயிடுச்சு. மித்ரா, இந்த அம்மனி உங்க அக்கா ஆதி வராம இங்க இருந்து போக மாட்டா. போய் ஆதிய வர சொல்லு. ஆபீஸ்க்கு தானே போற? என்னமோ அவரை விட்டுட்டு அமெரிக்கா போற மாதிரி இவ்ளோ சீன் போட்டுட்டு இருக்க. ஹாய் என்ன மித்ரா, கிளம்பிட்டியா? ஆமா ஆதி. பாரா, இப்பதான் முகத்துக்கு அப்படியே மேக்கப் போட்ட மாதிரி பிரைட்டா இருக்கு. ஆதி, ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தமா ஃபேக்டரியில இருந்து சாம்பிள்ஸ் எல்லாம் வருதா, அதான் சென்டிமெண்டா அண்ணன் என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. உங்க அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ஸ்ல நாங்கெல்லாம் சிக்கி தவிக்க வேண்டியதா இருக்கு. அட, கிண்டல் பண்ணாத. ஈவினிங் வரைக்கும் வேற அங்கேயே இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன் ஈவினிங் வரைக்கும் அங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க இங்க இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அங்க தனியா இருப்பேன்? அப்பப்பப்பப்பப்பப்பப்பா, இந்த தியேட்டர்ல மட்டும் எப்ப பாரு லவ் மூவியாவே போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பல. என்ன மாதிரி நீயும் 10 இயர்ஸ் வெயிட் பண்ணி பாரு, அப்ப புரியும். மித்ரா, நீ வேணும்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துரு. அப்ப ஓகே. சரி மீனா, ஜோசியர் வருவாரு, மத்ததுக்கெல்லாம் நேரம் குறிச்சு வச்சுக்கோ. சரிங்க. சரி மித்ரா, போலாமா? ஓகேடா. அனி, ஆதிக்கு மட்டும் சாப்பிட மறக்காம கொடுத்துருங்க. சரி, போலாம். பாய். நல்ல வரேன். பாய். ஆதி, சாப்பிட ஏதாச்சும் வேணுமா? அட, நீங்க வேற சும்மா இருங்கக்கா. காலையில இருந்து ஏதாவது சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரமா ரெஸ்ட் விடுங்க. கல்யாண மாப்பிள்ள நீ இப்படி எல்லாம் சொல்லலாமா? ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு என்ன சாப்பிட சொல்லாதீங்க. பசிச்சா நானே கேக்குறேன், ஓகேவா? சரி. அம்மா, வாங்க ஜோசியரே. வணக்கம் தம்பி. வாங்க ஜோசியரே, உட்காருங்க. அப்புறம் ஜோசியரே, என்ன இந்த பக்கம்? உங்க கல்யாணம் முடியிற வரைக்கும் நான் அடிக்கடி வந்துகிட்டு தானே இருக்கணும் தம்பி. ஜோசியரே, கொஞ்சம் இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல, அதெல்லாம் வேணாமா. நீங்க இவங்க 2 பேரும் ஜாதகத்தை மட்டும் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். ஏன் ஜோசியரே, அன்னைக்கு தானே முகூர்த்த தேதியெல்லாம் குறிச்சு கொடுத்தீங்க? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சா மட்டும் போதுமா? முகூர்த்த கால் ஊன்றதுல இருந்து நலங்கு வச்சு நிச்சயம் பண்ணி தாலி கட்டி சாந்தி முகூர்த்தம் போற வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்ல நேரம் குறிக்கணும் தம்பி. இந்தாங்க. கொடுங்க. சரி ஆதி, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, வரேன். என்ன ஜோசியரே, இன்னைக்கு என்ன டைம் பாம்பு போடலான்னு நினைச்சு வந்திருக்கீங்க? ஏன் தம்பி அப்படி கேக்குறீங்க? பின்ன அன்னைக்கு நீங்க பாட்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஜர்க் ஆயிடுச்சு தெரியுமா? தம்பி, நான் சொல்றதெல்லாம் நானா சொல்றது இல்ல. உங்க ஜாதக கட்டத்துல என்ன இருக்கோ அதுதான் சொல்லுது. உங்க கட்டம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குடும்ப வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி காட்டுது. இதுல பொய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது தம்பி? சரி விடுங்க ஜோசியரே, என் வாழ்க்கையை பத்தி என்னை விட உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் ஜோசியரே, ஒரு பொண்ணு கூட தாலி கட்டி குடும்பம் நடத்தினா தானே அதுக்கு பேர் கல்யாணம் குடும்பம்னு அர்த்தம். சும்மா கூடவே இருக்கிறதுக்கு பேரு அது இல்லைல்ல தம்பி. இங்க ஒரே வீட்டுல இருக்கிறதும் ஒன்னா இருக்கிறதும் வேற வேற. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கண்ணனும் ராதையும் கல்யாணமே பண்ணிக்கல, ஆனா இன்னைக்கும் கணவன் மனைவி அன்புக்கு கண்ணன் ராதையை தானே உதாரணமா சொல்றாங்க. அன்புன்றது கல்யாணத்துல முடியணும்ன்றது அவசியம் இல்ல தம்பி. அது கடைசி வரைக்கும் உண்மையான அன்பா உள் உணர்வா கூட இருக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். மித்ரா, இல்ல வீட்டுல தான் இருக்கேன். அப்படியா? வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சு 1 வீக் இங்க இருந்தாலே போதும். அதுக்கு மேலலாம் இங்க இருக்க முடியாது. நம்ம உடனே அமெரிக்கா போயிடலாமே.
சரி சரி நீ டிக்கெட் போட்டுரு, கிளம்பிடலாம். ஆ ஓகே 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 ஓகே. என்ன தம்பி, கல்யாணம் முடிஞ்சதும் அமெரிக்கா போப் போறீங்களா? ஆமாம் ஜோசியர், அதுக்கப்புறம் இங்கே என்ன வேலை இருக்கு? ஆனா உங்க ஜாதகத்துல அப்படி இல்லையே தம்பி. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? ம் சரி, அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? தம்பி, திரும்பவும் நான் சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் நானா சொல்றது இல்ல, கட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தானே நான் சொல்றேன். சரி, இப்போ அந்த கட்டம் என்ன சொல்லுது? இப்ப இந்த கட்டம் நீங்க இங்க இருந்து போக மாட்டீங்கன்னு சொல்லுது. உங்களுக்கு முடிக்க வேண்டிய கடமை இங்க நிறைய இருக்குன்னு சொல்லுது. உங்களுக்காக துடிக்க இங்க நிறைய இதயம் இருக்கு. அந்த இதயத்துக்காக நீங்களும் துடிப்பீங்கன்னு கட்டம் சொல்லுது தம்பி. இந்தாங்க தம்பி, இதுல நல்ல நேரம்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். இத சுதாகர் சார்கிட்ட கொடுத்துருங்க. தம்பி, நீங்க இங்க இருந்து கண்டிப்பா போக மாட்டீங்க. மேடம், சாரை பார்க்க கோயம்புத்தூர்ல இருந்து கேஆர்கே டெக்ஸ்டைல்ஸ் சேல்ஸ் மேனேஜர் வந்திருக்காரு. அப்படியா? அண்ணன் வந்துட்டு இருக்காரு, உள்ள வந்து உட்கார சொல்லுங்களேன். சரிங்க மேடம். ம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யா, வாங்க உட்காருங்க. நீங்க மித்ரா மேடம் தானே? ஆமா, என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்க பேரை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். எனக்கு உங்க பேரை கேட்கும் போதெல்லாம் மித்ரா மேடம்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு கற்பனை இருக்கும். ஆனா நேர்ல உங்களை பார்க்கும்போது அந்த கற்பனையெல்லாம் தாண்டி அழகா கெத்தா இருக்கீங்க மேடம். தேங்க்யூ. சரி, டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாம் எதுவும் வேணாம் மேடம். இந்த ஆர்டர் மட்டும் எனக்கு ஓகே பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்பெனில எனக்குன்னு ஒரு நல்ல இடம் கிடைக்கும் மேடம். அதுக்கு காரணம் நீங்க தான் நானும் எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லிப்பேன் மேடம். என்ன ஆர்டர் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மேடம், எங்க ஃபேக்டரியில சுத்தமான பருத்தி நூல்ல தயார் பண்ண துணிகள்லாம் நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஆர்டர் விஷயமா தான் சார பார்க்க வந்தேன். பருத்தினா ஒரிஜினல் காட்டன் தானே? ஆமா மேடம், 100% பியூர் காட்டன் மேடம். ஓகே, அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் கன்ஃபார்ம்னே வச்சுக்கோங்க. மேடம் நிஜமாவா? என்கிட்ட கேட்டுட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? மேடம், ஆனா சுதாகர் சார் என்ன சொல்வாருன்னு தெரியலையே. எங்க அண்ணன் நான் சொல்றதை மட்டும் தான் செய்வாரு. தேங்க்யூ மேடம். ஓகே மேடம். ஹாய் மித்ரா. ஹாய்ண்ணா. சாரி, நீங்க? சார், கோயம்புத்தூர் கேஆர்கே டெக்ஸ்டைல்ஸ் சேல்ஸ் மேனேஜர் செந்தில்நாதன் சார். ஓ ஓகே ஓகே. அந்த சபரீஷ் சொன்ன பார்ட்டியா? ஆமா சார். அண்ணா, அவர் ஃபேக்டரியில பியூர் காட்டன் க்ளோத்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா? நான் அவருக்கு ஆர்டர் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டேன். யா, சாம்பிள் பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணிடலாம். சார், இதுல க்ளோத் சாம்பிள் இருக்கு சார், பாருங்க சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். சார், பாரதி, ஒரு நிமிஷம் கேபினுக்கு வாங்க. இப்போ எதுக்கு நான் அவ்வளோ கூப்பிட்டு இருக்க? என்ன மித்ரா, அவங்க தானே நம்ம கம்பெனியோட குவாலிட்டி மேனேஜர். அண்ணா, நான் அவருக்கு ஆர்டர் கொடுப்போன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ஆர்டர் கொடுக்க தான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி கிளாத் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு மித்ரா. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க பாரதி. சார், இது எல்லாமே மிக்ஸ்டு காட்டன் சார், எதுவுமே பியூர் காட்டன் கிடையாது. பாரதி எதுக்குன்னு கேட்டல, இதுக்கு தான். சார், இதெல்லாம் டூ மச் சார். அது எப்படி சார் இவங்க வெறும் கையாலே தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்களா? வேணா லேப்ல கொடுத்து செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க சார். அதுக்கு அவசியமே இல்லை சார். இப்பவே இதெல்லாம் லோ குவாலிட்டின்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். சொல்லுங்க மேடம். அண்ணா, ஒரு பவுல்ல தண்ணி கொண்டு வாங்க. சரிங்க மேடம்.
சார் இவங்க ஏதோ ஃப்ராட் பண்றாங்க சார். எங்க கிளாத் என்னைக்குமே சாயம் போனதே கிடையாது சார். ஃப்ராட் பண்ணது நீங்களும் உங்க கம்பெனியும் தான். இத்தனை வருஷம் பிசினஸ் பண்ற எனக்கு தெரியாதா எது ஒரிஜினல் காட்டன் எது மிக்சட் காட்டன்னு என்னால பார்த்தாலே சொல்ல முடியும். இருந்தாலும் ஏன் பாரதிய வர சொன்னேன்னு தெரியுமா? அப்பதானே இந்த மாதிரி 100% ப்ரூவ் பண்ணி உங்களை மாதிரி ஆளுங்களை துரத்த முடியும். இல்ல சார், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். அதைத்தான் நானும் சொல்றேன். தப்பு நடந்திருக்கு, அதனால இங்க இருந்து போயிடு. இல்ல உங்க ஃபேக்டரிக்கு சீல் வைக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சாரி சார். எடுத்துட்டு போ. இங்க பாரு, ஒருத்தர் பேசுறத வச்சு அவங்கள நம்ப கூடாது மித்ரா. பிசினஸ்ல எப்பவுமே குவாலிட்டி தான் முக்கியம். வெயிட் பண்ணுங்க பாரதி, இதோ வந்துடுறேன். ஹலோ. யா ஏய், என்ன பழி வாங்குறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணுவியா? ஏ மேடம், நம்ம கம்பெனியை ஃப்ராட்ல இருந்து நான் சேவ் பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன பாராட்டுறதை விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப என் கோவத்தை தான் சம்பாதிச்சுட்டு இருக்க பாரதி. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சுனா நீ தாங்க மாட்டேன். மேடம், உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? எதுக்கு எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? என்னமோ உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உன்னை பார்த்தாலே உடம்பு முழுக்க நெருப்பு வச்ச மாதிரி கொதிக்குது. ஏசிய கம்மி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நல்லா சில்லுன்னு இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, இந்த மித்ரா யாருன்னு உனக்கு தெரியல. வேண்டாம் மேடம், வேண்டாம். நான் எப்போ அதை தெரிஞ்சுக்க விரும்பல, தெரிஞ்சுக்கவே மாட்டேன். பாரதி, இந்த மனோ பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சிரும். நம்ம ஜோசியர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் பாட்டி. அவரும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. திருச்சில ஏதோ நர்ஸ் பொண்ணு இருக்கிறதா சொன்னியே, அது என்னாச்சு? அவங்க ஜாதகம் ஒத்து வரலன்னு சொல்லிட்டாங்கம்மா. பாரதி, அவன் ஏதாச்சும் லவ் கிவ் பண்றானான்னு கேட்டியா? பண்ணிட்டாலும் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க பாருங்க. அம்மா, அங்க பாருமா, அப்பா வந்துட்டார் பாரு. அக்கா, அங்க பாரு, உனக்கும் எனக்கும் நடுல பாரு, அப்பா வந்திருக்காரு பாருக்கா. அக்கா நல்லா பாருக்கா, அப்பா தெரியல பாருக்கா. சரிடா, அமைதியா படு. படுத்துக்க. அப்பா பக்கத்துல போயிட்டாருமா. சரி ஆதி, காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல, தூங்கு என்ன. அம்மா அங்க பாருமா, உனக்கு தெரியுதுல. கண்ணா, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே நாம பீச்சுக்கு போலாமா? அப்படியாமா? ஐ ஜாலி. அப்படின்னா இப்ப குட் பாயா நீ தூங்குங்க, சரியா?
பாரதி பாரதி அம்மா என்ன தூக்கம் வரலையா? தூங்கணுமா? ஆதித்ய சொன்னதையும் நினைச்சிட்டு இருக்கியா? அவ சொன்ன மாதிரி ஆதி நிஜமாவே திரும்பி வந்தா என்ன பண்ணுவ பாரதி? ஏமா தூக்கத்துல வந்து உளறிட்டு இருக்கீங்க? போய் தூங்குங்க. நான் உண்மையாவே கேக்குறேன். ஒருவேளை ஆதி திரும்ப வந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன பாரதி, பதில் சொல்ல முடியலையா இல்ல தோணலையா? இந்த விஷயத்த பத்தி நான் எப்பவுமே யோசிக்கிறதே இல்லம்மா. இங்க நடக்காதுன்னா ஒண்ணும் இல்ல பாரதி. நடக்கணும்னு இருந்தா அது நடந்துதான் ஆகும். 5 வருஷத்துல நடக்காத விஷயம் இப்ப நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. ஒருவேளை நடந்தா? நடக்காது. அப்படி நடந்தா என்ன பண்ணுவ? அம்மா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி, என் உள் மனசு என்கிட்ட அடிக்கடி சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஆதிங்கிறது முடிஞ்சு போன விஷயம். என்ன பாரதி, நீ என்ன முடிவு எடுப்பன்னு கேட்டா நீ ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த பதிலை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. எப்படியோ நான் முடிவு பண்ணி வச்சிட்டேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். ஏன்பா இப்படி சொல்ற? இத முன்னாடியே சொல்ல மாட்டியா? டிரைவர் வேற இன்னைக்கு லீவு. சரி வை. என்ன நீ யார்கிட்ட இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நம்ம தியாவை கூப்பிட போன டிரைவர் தான் பேசினாரு. கார் பஞ்சர் ஆயிடுச்சாம், அதனால தியாவை கூப்பிட போறது கஷ்டம்னு சொல்றாரு. அப்போ நம்ம டிரைவர் இருக்கார்ல, இன்னைக்கு அவங்களும் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு லீவ் போட்டாங்கம்மா. அபி, பேசாம நீயே போய் கூட்டிட்டு வரியா? ஐயோ சாரி அண்ணி, நான் இன்னைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியே ஆகணும். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் நான் கிளம்பிட்டேன். ஷோ, இப்ப என்ன பண்றது? சரி இரு, உங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். அட்டன் பண்ண மாட்டேங்கிறார் அபி. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க அண்ணி. என்னங்க? இல்லங்க, நம்ம தியா. என்னங்க? ஹலோ, ஒரு நிமிஷங்க. என்ன நீ? நான் என்ன பேச வரேன்னு கூட கேட்காம மீட்டிங்ல இருக்கேன்னு கட் பண்ணிட்டாரு. என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல மாம்சு, இன்னைக்கு தியாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போன கார் பஞ்சர் ஆயிடுச்சான். அதனால வேற யாராச்சும் தான் போய் கூட்டிட்டு வரணும். நம்ம டிரைவரும் இன்னைக்கு லீவ் போட்டுட்டாரு. அவ்வளவுதானே? நான் வேணா போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ நீங்களா? இல்ல இல்ல வேணாம் ஆதி. ஏங்கா, என்ன பார்த்தா என்ன குழந்தைங்களை திருடுற மாதிரி இருக்கா? அதுக்கு இல்ல, மித்ரா வந்தா எதுக்கு ஆதிய வேலை வாங்குனீங்கன்னு சொல்லி சத்தம் போடுவா. ஏங்க, நான் என்ன கல் குவாரியில போய் கல்லு உடைக்க போறானா இல்ல கட்டட வேலைக்கு போறானா? தியாவை தானே கூட்டிட்டு வர போறேன், அப்புறம் என்ன? அண்ணி, இதுக்கெல்லாம் அக்கா ஒன்னும் சொல்ல மாட்டா. நீங்க போய் கார் சாவி எடுத்து கொடுங்க. மாம்ஸ், நீங்க கூட்டிட்டு வந்துருங்க, நான் கிளம்புறேன். பாய். அக்கா அக்கா, போய் எடுத்துட்டு வாங்க. ஐயோ சாரி ஆதி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பேக் கேட் வழியா போகணும். எல்லா குழந்தைங்களும் அந்த வழியா தான் வருவாங்க. என்னமோ தெரியல, மனசு ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்கு. என்னாச்சு ஆதி? திடீர்னு ஏன் அப்படி இருக்கு? தெரியலக்கா, ஏதோ ரொம்ப நாள் கஷ்டமா இருந்துட்டு திடீர்னு சந்தோஷம் வந்தா ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்படி இருக்கு எனக்கு. அப்போ உங்க வாழ்க்கையில யாரோ முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன புது கதையா இருக்கு? இப்படி சம்பந்தமே இல்லாம எனர்ஜியா இருந்தா இந்த மாதிரி சம்பந்தம் நடக்க வாய்ப்பு இருக்கு. பரவாயில்லையே, ஜோசியம் கூட பாப்பீங்க போல. சரி சரி, லேட் ஆயிட போகுது, கிளம்புங்க.